சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ர தரிசன உற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பிரியா. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் ஆனி மாதம் ஆணி திருமஞ்சன தரிசனமும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மார்கழி ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக நடராஜர் சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் உற்சவ ஆச்சாரியார் சிவராஜ கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை காமிக்கப்பட்டது. இந்த கொடியேற்று விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதையடுத்து முக்கிய விழாவாக 12ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. அதன் பின்னர் மறுநாள் 13ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளது. இந்த தேரோட்டம் மற்றும் தரிசன விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் இந்த பகுதியில் உள்ள ஞானப்பிரகாசன் கோயில் குளத்தில் சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற 15ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெறுவது உள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கான பணிகளை சிதம்பரம் நடராஜர் கோயில் பொதுப்பிரிவு சார்பில் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி சிதம்பரம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் லாமேக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.